துளசி. என்ன சிவகாமி, எப்பவுமே நீ இப்படி இருக்க மாட்டியே, பரபரப்பா இருப்ப. இன்னைக்கு என்னடான்னா காலங்காத்தாலேயே இவ்ளோ சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க? ஏண்டி, நாளைக்கு நீ ஏதோ முடிவெடுக்க போறேன்னு நீ போன்ல சொன்னதும் நான் பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா? ஆனா நீ என்னடானா திடுதிப்புன்னு இங்க வந்து நிக்கிற. சிவகாமி, நான் வீட்டுக்கு வரப்போறதுதான் அவ்ளோ சஸ்பென்ஸா சொன்னேன். அதுக்காக பயந்து போய் பால் பாக்கெட், நியூஸ் பேப்பர்னு எதையுமே எடுக்காம இப்படி உட்கார்ந்திருப்ப? என்னடி, நீங்க இருக்கும்போது எல்லாத்தையும் கழிச்சு போட்டுட்டு அடிக்கி வைக்க நேரம் இல்லாதவ மாதிரி எனக்கு என்ன நிற்ப? இப்ப என்னடானா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்க. என்னடி ஆச்சு உனக்கு? அப்புறம் நம்ம வீட்டு வேலையா நான் செய்யாம வேற யாரு செய்வா சிவகாமி? என்ன சமாளிக்கிறதுக்காக பண்ணிட்டு இப்ப கிளாஸ் எடுக்கிறியா? சிவகாமி. துளசி, என்ன பார்த்திபா, இன்னும் டியூட்டிக்கு கிளம்பலையா? இனிமேல் தான் கிளம்ப போறேன். ஆமா, நீ எப்போ வந்த? இப்பதான் பார்த்திபா. துளசி, அண்ணன் எங்க? மாமாவை கேக்குறியா? அவங்க வரல சிவகாமி, நான் மட்டும்தான் வந்தேன். என்னது, நீ மட்டும் தான் வந்தியா? ஏன் அண்ணன் உன்னை இங்க கூட்டிட்டு வரலையா? நம்ம வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு வழி தெரியாதா? எல்லாத்துக்கும் அவங்களே கூப்பிட்டு இருக்க முடியுமா சிவகாமி? என்னமா சொல்ற? அவரோட தனியா அனுப்ப மாட்டாரு, அவர் தான் உன்னை கூட்டிட்டு வருவாரு. அவர் இல்லாம நீ மட்டும் தனியா வந்திருக்கனா? அப்ப மாமா வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? இல்ல நீ சொல்லாம வந்துட்டியா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல பார்த்திபா. 15 நாள் பாதுகாப்புக்காக போனேன். 15 நாள் முடிஞ்சது, திரும்ப வந்துட்டேன், அவ்வளவுதான். இல்லம்மா, பாதுகாப்பு தாண்டி அந்த வீட்டுக்கு நீ எதுக்காக போனேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போய் சொல்லாத துளசி. நான் ஏன்பா போய் சொல்ல போறேன்? நீங்க எதுக்காக அனுப்பி வச்சிருந்தாலும் சரி, 15 நாளைக்கு அப்புறமும் மாமா பைரவியத்தைய சமாளிக்கணும். சமாளிக்க முடியலன்னா நான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு தானே வந்தாகணும். நீ சொல்றதும் சரிதான். ஆனா சமாளிக்க முடியலன்னா மாமாவை வீட்டுல கொண்டு விட்டுட்டு போயிருப்பாரு. அவரு வராம நீ மட்டும் வந்திருக்கனா? அங்க ஏதாவது பிரச்சனையா? இதுவா இருந்தாலும் சொல்லு துளசி. அட என்னங்க நீங்க, பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா அத நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு இவ்வளவு பிடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ணன் ஏதாவது வேலையா போயிருக்கும், வீட்டுக்கு போமான்னு சொல்லியிருக்கும் போல. இல்ல சிவகாமி. அட சும்மா இருங்க, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். துளசி, நீ வாமா. இத ஹலோ மாமா. சொல்லு பார்த்திபா. உங்ககிட்ட கையெழுத்து வாங்கி ருத்ரா கிட்ட கொடுத்ததும் துளசி தனியா வீட்டுக்கு வந்திருக்கா. நீங்க கூட்டிட்டு வரல, எதுக்கு இப்படி தனியா வந்திருக்குன்னு துளசி கிட்ட கேட்டா 15 நாள் முடிஞ்சிருச்சுன்னு சமாளிக்கிறா.
நேத்து நைட்டு ஃபோன் பேசும்போது கூட நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதை நீங்க ஏத்துக்கணும்னு இக்கு வச்சு சொல்றா. அதனாலதான் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். என்னாச்சு மாமா, அங்க ஏதாவது பிரச்சனையா? எல்லா விஷயத்தையும் நேரில் வந்து சொல்றேன் பார்த்திபா. சரி மாமா. நான் சொன்ன இடத்துல சொன்ன மாதிரி டைப் பண்ணி எடுத்துட்டு சரிங்க சார். ஓகே. இந்தாங்க. என்னங்க, காஃபி ரெடி, வாங்க. என் துளசி, அங்க என் அண்ணனையும் விஸ்வாவையும் ஒரு நாளைக்கு 10 தடவை கூப்பிட்டிருப்பேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் அடிக்கடி அவங்க கூப்பிட்ட ஞாபகம் உனக்கு வரத்தான் செய்யும். நீ வேணும்னா பாரு, நீ விஸ்வா கூட அந்த வீட்ல இருந்தத அடிக்கடி நினைச்சு பார்க்க போற. அவனுக்கும் பொறையேறி பொறையேறி போதுண்டா சாமின்னு உன்னை பார்க்க இங்க நேரா வீட்டுக்கே வந்துட போறான். சிவகாமி, இரு ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். சார் இருந்தாங்க. ஓகே. இந்தாங்க. தேங்க்யூ சார். டிஃபன் ரெடியா? டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க. அம்மா, நீங்க முதல்ல உட்காருங்க. துளசி, நீயும் உட்காருமா. இந்தா. என்ன 2 பிளேட் தான் வைக்கிறேன், இன்னொரு பிளேட்டும் வை. என்னங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் துளசி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ துளசிக்கு ஊட்டி கொடுத்துட்டு தான் சாப்பிடுன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னது ராஜன் மாமா வருவாரு, அவருக்காக ஒரு பிளேட் வேணும். அண்ணன் தான் வீட்டுக்கு வரலையேங்க. இப்போ வந்துருவாரு. சரி, அவர் வரும்போது நான் அவருக்கு வைக்கிறேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.
பார்த்திபா, வாங்க மாமா. வாண்ணே, உட்கார்னே, டிஃபன் சாப்பிடு. எனக்கு டிஃபன் வேண்டாமா? எதுக்குண்ணே டிஃபன் வேண்டாங்கிற? வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன்னு. இன்னும் இல்லம்மா. அப்புறம் என்னண்ணே, உட்காரு சாப்பிடலாம். சாப்பிட முடியலம்மா. என்னாச்சுன்னு ஏன் இப்படி பேசுற? துளசி இங்க சந்தோஷமா வந்ததா நினைச்சுதானே என்ன சாப்பிட உட்கார சொல்ற? அவ சந்தோஷமா இங்க வரல. என்னன்னு சொல்ற? ஆமாமா, ருத்ராவால என்கிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்க முடியாதுன்னு துளசி நம்பிக்கையா அவகிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்க. ஆனா நீ சொல்லி நான் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்ததும் துளசி சேலஞ்சில தோத்துட்டேன்னு இங்க வந்துட்டாமா. நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில என்கிட்ட நீ கையெழுத்து வாங்கி ஜெயிச்சிட்ட. ஆனா துளசி தோத்துட்டாமா. அந்த வீட்டை விட்டு துளசி இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாதுமா. இருந்தாலும் வந்துட்டான். ஆனா திரும்பவும் என் வீட்டுக்கு அவ வந்து எல்லாரையுமே ஜெயிக்கணுமா. விஸ்வாவுக்கும் லக்ஷ்மிக்கும் இன்னும் 90 நாள்ல கல்யாணம் பண்ணி வைக்க அந்த வீட்ல எல்லா ஏற்பாடும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதையும் தடுக்கணும். அதுக்கு ஒரே வழி, நீங்க 2 பேரும் இதுல கையெழுத்து போடணும். எப்படி ஒரு பத்திரத்துல கையெழுத்து வாங்கி துளசி அந்த வீட்டுல இருந்து அனுப்புனாங்களோ, இப்போ அதே மாதிரி இன்னொரு பத்திரத்தை வச்சு நான் திரும்பவும் துளசியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும். தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாம இதுல கையெழுத்து போட்டு கொடுங்கம்மா. சிவகாமி, இதுல கையெழுத்து போடுமா. என்னென்ன இப்படி ஒரு பத்திரத்தை எழுதி கொண்டுட்டு வந்து என்ன கையெழுத்து போடுன்னு சொல்ற? துளசியை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு இப்போ இதை விட வேற சோர்ஸ் எனக்கு தெரியலமா. இப்போதைக்கு இதுதான் பெட்டர்னு எனக்கு தோணுது. கேள்வி கேட்காம இதுல கையெழுத்து போட்டு கொடுமா. இல்லண்ணே, இது சரியா வராது. விதிப்படி என்ன நடக்கணுமோ அதுவே நடக்கட்டும். துளசி எப்படி எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம். என்னம்மா துளசி மாதிரியே பேசுற? அவளும் இதே சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு வந்தான். விதிப்படி நடக்கட்டும்னு விட்டுற முடியாதுமா.
விஸ்வா துளசி 2 பேருமே நம்ம வாரிசுங்க. அவங்கள நம்ம கைவிடக்கூடாதுமா. விதிய நாம தான் மாத்தி அவங்கள சேர்த்து வைக்கணும். இல்லனே, இந்த பத்திரத்துல உள்ள மாதிரி பண்ணா அண்ணி ரொம்ப கோவப்படுவாங்க. அது மட்டும் இல்லனே, துளசியால அந்த வீட்ல சந்தோஷமாவும் இருக்க முடியாது. அங்க போய் அவ கஷ்டப்படுறதுக்கு இங்கேயே சந்தோஷமா இருக்கட்டும்னே. சிவகாமி, துளசி இங்க இருந்தா சந்தோஷமா இருப்பான்னு நீ சொல்லாத சிவகாமி. ஏன்? ஏன்னா அவளால இங்க சந்தோஷமா இருக்க முடியாது. மா, ஏங்க முடியாது? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு காலையில இவ வீட்டுக்கு வந்த உடனே எவ்வளவு சந்தோஷமா இருந்தான்னு நீங்களே பாத்தீங்கல்ல. சிவகாமி, துளசி சந்தோஷமா இல்ல. நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அவ உள்ளுக்குள்ள இடத்தை அடக்கி வச்சுட்டு உன்கிட்டயே நடிச்சிட்டு இருக்கா.